குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். நமஸ்காரம். குஷியா இருக்கிறேன். ஓகே சிஸ்டர். சோ இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்? அதாவது பிரதர், இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. நிறைய பேருக்கு இப்ப தொழில்கள்லாம் முடங்குது, குடும்பத்துல அநேகமா பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் வருது, அதுக்கு தீர்வு தெரியல அப்படின்ட்டு பரிகாரம் அது இதுன்னு தேடி போறாங்க. நிறைய பேருக்கு முனிவர் சாபம், அந்த மாதிரி நிறைய பித்ரு சாப தோஷம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு தெரிய வந்த உடனே அவங்க நிறைய இடத்துக்கு போறாங்க. ஆனா வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணதான் செய்யறாங்களே தவிர என்ன ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஒரு பித்ரு தோஷமே இருக்கு, அப்பனா நீ இது பண்ணு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நிறைய பேரு. அது வந்து நிறைய ஏமாத்தாவும் இருக்கலாம். சோ அது மாதிரி நிறைய தேடி தேடி போய் பண்ணி ஒண்ணுமே சால்வேஷன் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சாபம் வருது அப்படின்றீங்கன்னா அது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கும், என்ன மாதிரி சாபம் அப்படின்ற விவரமும், யாரால கொடுக்கப்பட்டது, அந்த அது வந்து வழி வழியா சொல்லி வந்திருப்பாங்க இல்லையா. அந்த போன குடும்பத்துல அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு போன அதாவது அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ மகனுக்கு சொல்லுவாரு, மகன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ பேரனுக்கு சொல்லுவான். அப்ப அப்படியே அந்த வழி வழியா அந்த எதனால அந்த சாபம் வந்தது, ஆனா அதுக்கு வந்து விமோச்சனமே கிடைக்காது. அதனால அவங்க ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து இப்போ இந்த கொரோனா அந்த மாதிரி சமயங்கள், விபத்து, இந்த மாதிரி அகால மரணங்கள் அடையிறாங்க இல்லையா. அவங்க ஆவிகள் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு வந்து நிறைவேறாத ஆசைகள் இருக்கும். அதோட குடும்பத்து மேல ரொம்ப பாசம், பற்று இதெல்லாமே இருக்கும். ஆனா என்ன ஆகும், திடீர்னு இறந்து போயிருது. அப்போ அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஏக்க உணர்வாயிருது. இப்ப சில இது வந்து இப்ப அந்த பாதிக்கப்பட்ட அந்த யார வந்து ரொம்ப பிடிக்குமோ அவங்க உடம்புக்குள்ள போய்க்குது. போயிட்டு அவங்கள வந்து சஃபர் பண்ண வச்சு, அவங்க குடும்பமும் சஃபர் பண்ண வச்சு அந்த மாதிரியும் பண்ணது. சோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப வந்து விபத்து ஜோன் போறீங்கன்னு வைங்களேன், அங்க வந்து விபத்துகள் நீங்க அதிகம் நடக்கும், கவனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. அது என்ன காரணம்னா, அங்க ஒருத்தர் இறந்து போயிருக்கான்னா அந்த இடத்துல வர்றவங்களை வந்து திரும்ப திரும்ப அவன் வந்து இறக்க வைப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த இது ஒரு இருக்கும், எல்லாரும் சாகணும், இங்க நிறைய பேர் சேரணும் அப்படின்ற ஒரு அர்ஜு. சோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சோ மக்கள் வந்து இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். அதோட அவங்க அனுபவத்தை ஷேர் பண்றப்போ இந்த மாதிரி உலகத்துல நடக்கும் அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கணும். சோ அதனால சில எக்ஸ்பீரியன்சஸ் சொல்றேன். அது நான் டீல் பண்ண கேசஸ் தான், ஆத்ம சாந்தி பண்ண கேசஸ். சோ இதுல முதல்ல வந்து ஒரு குடும்பத்தை வந்து ரொம்ப பாதிச்சது. அதாவது நிறைய பிசினஸ், இது மாதிரி நிறைய பெரிய தொழில்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க குடும்பத்தை வந்து ரொம்ப பாதிச்சு 0 வரை கொண்டு வந்தது. சோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை எப்படி வந்தது அப்படின்னு பாக்குறதுக்குள்ள, அவர் பேரு நந்தகுமார், இப்ப நம்ம பேச போறவங்க. அவங்கள அவர் சொன்ன ஆடியோவை போடுங்க, அப்புறம் என்ன மாதிரியான சாபம் அப்படின்றது நான் சொல்றேன் பிரதர். சென்னை அண்ணா நகர் ஈஸ்ட்ல இருக்கிறேன். ஆக்சுவலா ஒரு 2009-10 அதான் ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா வண்டிகள்லாம் வச்சு பெரிய டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணிட்டு இருந்தேன். நான் திடீர்னு பார்த்தாக்கா ரொம்ப ப்ராப்ளம் ஆகி, ரொம்ப பிரச்சனையாகி, 0 லெவலுக்குலாம் வந்தாச்சு. ரொம்ப கஷ்டம் டே டு டே லைஃபுக்கு கூட. ஸோ அதுமாதிரி நாங்கள் ஜாதகம் எல்லாம் பார்ப்பேன். நான் கொஞ்சம் கடவுள் பக்தி நம்பிக்கைலாம் உள்ளவன், கொஞ்சம் தைரியமாகவும் இருப்பேன். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில பார்க்கும்போது சென்னையிலேயே கூட ஒரு சிவனடியார்லாம் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உங்களுடைய முன்னோர்கள் சாபம் இருக்கு, அதை எடுத்துட்டா சரியாயிரும் அப்படின்னு. சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவரால் அது வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணா முடியாது, என்னால செய்ய முடியல, என்னால செய்யவே முடிய வைக்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப ஆயிப்போச்சு. சரி அப்புறம் பார்க்கலாம் நம்பிக்கையா. சரி எங்க சித்தி மூலியமா மதுரையில சித்தர் கீதா அம்மா வந்துட்டு அறிமுகம் பண்ணாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் தொழில் பண்ண, இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுவாங்க. கடவுள் அவங்க கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லி. கட்சியில அவங்களும் அதே மாதிரி கடவுள்கிட்ட கேட்டு எழுதும் போது அவங்களும் கரெக்டா இதே மாதிரி ஒரு சித்தர் இருந்தாங்க, முன்னோர்கள் சாபம் இருக்கு, உங்களுக்கு செய்த நிவர்த்தி பண்ணணும், நீங்க எங்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பீங்க அங்கெல்லாம் முடியாது, நாங்க தான் உங்களுக்கு பண்ண முடியும், ஏன்னா எங்களுக்கு வந்து கடவுள் தான் வந்து எங்களுக்கு பண்றது, அம்மன் சிவன் வந்து எங்களுக்கு பண்ணுவாங்க. அதை சொல்லி பண்ண முடியும். நாங்க அப்புறம் பூஜை ஹோமம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லி நான் இங்க சென்னையில இருந்து நான் எங்க சித்தி எங்க ஃபேமிலி எல்லாருமே போனோம். அவங்களும் எங்க கூடயே வந்தாங்க. வந்து ராமநாதபுரம் கடற்கரையில இருந்து ஒரு பெரிய ஹோமம், பயங்கரமா ஹோமம்,
அதாவது நேரம் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படி இருந்திருக்கும். அவங்க வந்துட்டு அந்த எங்களுடைய முன்னோர்கள் வந்துட்டு எங்களுடைய அப்பா கூட பிறந்த எங்க அப்பாவுடைய அப்பா அவங்க கூட பிறந்த ஒரு பிரதர் போகவே மாட்டேங்கிறாரு. பட் இவங்க என்னமோ சொல்லி அதுக்கப்புறம் கடைசியில ஒரு அவன் கூட வேஷ்டி கூடன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாங்க. சிவனே வந்து எங்களுக்கு பண்ண மாதிரி இருந்தது. அவங்க பண்ணது சிவனே வந்து பண்ணாரு எங்களுக்காக அந்த அம்மா மூலியமா, சித்தர் கீதா அம்மா மூலியமா. ஸோ 13 வருஷமா அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப இதாக செஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சொன்ன மாதிரி அது எனக்கு எந்த ஒரு தடங்களும் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பட் எல்லாமே இப்ப நல்ல ஒரு தொழில் நடந்து போயிட்டு இருக்கு. ஓகே சிஸ்டர், சொல்லுங்க. அதாவது இவருக்கு ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவருக்கு தாத்தா முறை வேணுங்க இல்லையா. அவர் வந்து அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா சின்ன வயசுல அந்த குடும்பத்தை விட்டு நார்த் இந்தியாவுக்கு போயிட்டாரு, வடநாடுக்கு போயிட்டாரு. அங்க போய் நிறைய இந்த கைலாயம், இமயமலை அந்த பக்கம் எல்லாம் போய் சுத்தி அங்க நிறைய தவம் பண்ணியிருக்காரு. தவம் பண்ணி அதிகமான சக்திகள் பெற்றிருக்காரு. பெற்றுட்டு ஏதோ ஒரு காரணத்தினால திரும்ப வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காரு. அவங்க குடும்பத்துல ஏற்கனவே என்ன பிரச்சனை அப்படின்றது இவருக்கு தெரியல, இவர் சின்ன பையன்றதுனால. அப்ப வந்து அவரு அந்நேரம் ஒரு வீட்டுல வந்து ஒரு விசேஷம் நடந்துட்டு இருக்கு. அவங்க ரொம்ப வசதியான குடும்பத்துல இருக்கவங்க, பெரிய விசேஷம் கிராண்டா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவரு ரொம்ப தூரம் வந்திருக்காரா, அவர் ஆடைகள்லாம் கொஞ்சம் பரதேசி மாதிரி அப்படிதான் இருக்குமே. அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அந்த காலன்றப்போ நீங்க பாத்துக்கலாம். சோ வரப்போ அவரை ஆனா அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா வந்து அவர் பரதேசி மாதிரி அப்படிதான் இருந்திருக்காரு. அவர் வந்து அங்க சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க, பசியில உக்காந்துட்டாரு. முதல் சாப்பிட்டுருவோம், அப்புறம் நம்ம விருந்தினர் சொந்தக்காரங்களை பார்க்கலான்ற எண்ணத்துல உட்கார்ந்த பிறகு அவங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவரை பார்த்துட்டு சாப்பிட உட்கார்ந்தவரை வந்து எந்திரிடான்னு சொல்லியிருக்காங்க, மரியாதையும் இல்லாம. இவங்களுக்கு வந்து தெரியாது இவர் இவ்வளவு பவரோட ஒரு சக்தி இருக்கும் இல்லையா, அவ்வளவு தூரம் தவம் பண்ணவங்க அவங்களுக்கு எல்லாமே. அப்ப வந்து எந்திரிடா அது இதுன்னு அவங்க குடும்ப பகை அது மாதிரியா ரொம்ப பெருசா பேசி ரொம்ப அவரை மனசு வருத்தப்பட வச்சுட்டாங்க. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு இவ்வளவு செல்வம் இருக்கு, இந்த மாதிரியான இது இருக்குன்னு தானே உங்களுக்கு திமிரா நீங்க எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு எல்லாமே இல்லாம போகணும், எல்லாமே உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க வர பரம்பரையே அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி குடும்பம் வந்து எல்லாமே நல்ல வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அந்த திறமை உள்ளவங்க, ஆனாலும் அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியல. இப்ப இவர் பேசினார் இல்லையா நந்தகுமார், அவங்களுக்குமே வந்து ஒரு இது மாதிரி ஒரு ரெமெடிக்காக ஒரு தீர்வுக்காக பார்த்திருக்கிறாங்க ஒருத்தர். அவர் வந்து சாகர அளவுக்கு போயிட்டாராம். ஏன்னா அந்த ஆக்ரோஷம், அந்த கோபம், அந்த அவரு அந்த முனிவர்னு நம்ம சொல்லலாம், அவருக்கு அவ்வளவு தூரம் அதுல மனசுல இருந்ததுனால அந்த அவ்வளவு பவர்ஃபுல்லான சாபமா அது மாறிடுச்சு. இப்ப சாப விமோச்சனா அவர்தான் கொடுத்தாகணும், வேற யாரும் கொடுக்க முடியாது. இப்ப நம்ம வந்து துர்வாச முனிவர் இதெல்லாம் ரொம்ப கோபப்படுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு வந்து எல்லாம் சாபம் விட்ட உடனே நீங்க எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம விஸ்வாமித்திரரு, அவரு இந்த திருசங்கு சொர்க்கம் அந்த மாதிரி எல்லாம் அவர் கொடுத்து அவர் பவரெல்லாம் இழந்துருவாரு. அவரை திருசங்கு ஒரு சொர்க்கத்தையே கிரியேட் பண்ணி, அவருக்கும் அந்த கோபம் காரணமா இந்த மாதிரி தவ பலனே அவங்க இழக்கிறாங்க. அதே சமயம் அவங்க குடும்பத்துக்கே அவங்க வந்து தீங்கும் செஞ்சிடறாங்க. ஏன்னா இப்ப பின்னால வர ஜெனரேஷனுக்கு என்ன தெரிய போகுது, அவங்கள எதுக்காக சபிக்கணும் இல்லையா, அது அவங்களுடைய தவறுதான். சோ ஆனாலும் அதை வந்து ரெக்டிஃபை, அதை வந்து தீர்வு காணவும் முடியாது. சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அவங்க வந்தாப்ல. அப்ப வந்து அம்மன் சொல்லுச்சு, நம்ம ராமேஸ்வரம் போகலாம், ஏன்னா அங்கதான் பித்ருதோஷம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஒரு பவர் இருக்குது, அந்த ராமேஸ்வரம் கடற்கரையில நிறைய இதெல்லாம் பண்றாங்க இல்லையா. சோ அதனால அங்க போய் ஹோமம் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொன்னுச்சு. அப்ப வந்து சிவன் வருவாருன்னு எனக்கு தெரியாது, அங்க போய் நடந்தது சொல்றேன். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய வண்டி பண்ணி ஹோம பொருள்கள் இந்த இதெல்லாமே வேணும் இல்லையா, மணல் வேணா அங்க இருக்கலாம், ஆனா நம்ம இந்த ஹோமத்துக்குள்ள கட்டைகள், சாமான்கள், இது மாதிரி நிறைய பொருள்கள் ஒரு பெரிய வண்டியாவே. அவர் சொன்னாரு, ரொம்ப கஷ்டம்தாம்மா, ஆனா நான் எப்படியோ அரேஞ்ச் பண்ணிடுறேன், இப்போ என்னோட சூழ்நிலையில எல்லாரும் போவோம் அப்படின்ட்டு போய் வந்து 108 பிள்ளையார், அந்த பிள்ளையாருக்கு வந்து 108 தேங்காய் உடைச்சோம் அந்த கோவிலுக்கு முன்னால நின்று. ஏன்னா அது எப்பவுமே வந்து பிள்ளையார் வழிபாடு நம்ம இந்துக்கள்ல இருக்கு இல்லையா, இது என்ன ஒரு காரியம் துவங்கினாலும் முதல்ல அவருக்கு செய்யணும் அப்படின்றது. சோ அதை துவங்கிட்டு அப்புறம் நாங்க கடற்கரைக்கு கொஞ்சம் அவுட்டர்லயே போயிட்டோம், நம்ம சாதாரணமா நடக்கிறதுக்கு போல.
ஒரு நல்ல ஒரு இடம், பீஸ்ஃபுல்லான இடத்துல போய் அங்க ஹோமம் பண்ணோம். பண்றப்போ நிறைய பொருள்கள்லாம் போடுறோம். அந்த ஆத்மா வந்துருச்சு, அந்த முனிவர் வந்துட்டாரு. ஆனா வந்து சாப விமோசனம் வந்து கொடுக்க மாட்டேன்றாரு. அப்ப திடீர்னு எனக்கு வந்து கான்வர்சேஷன் தான் கேக்குது. கான்வர்சேஷன் கேக்குறப்போ அப்புறம் சிவன் வந்தாரு. வந்த உடனே நீ கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும்னா நான் கொடுக்கவே முடியாது அப்படின்றாரு. அப்புறம் வந்து இல்லைன்னா உனக்கு சாபம் தான் நான் கொடுப்பேன். இது இப்ப என்ன மாதிரி நிலைமையில இருக்கு, அதோட ரொம்ப ரொம்ப கீழான நிலைமைக்கு நீ போயிடுவ. அது சரின்னா நீ வந்து எனக்கு சாப விமோசனம் நான் கேட்கறது கொடுக்காம இருந்தோன்னா அவர் பயம் வந்துருது மனசுல. அப்புறம் சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு. என்னன்னா அவரு சும்மா சாமியார் தானே, ஒரு பிடி அவலை ஒரு ஏழைக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாரு. அதுக்கு பிறகு கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொன்னாரு. அது வந்து நான் எழுதி அவங்களுக்கு கொடுத்தேன், அவரே சொன்னது. எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா அந்த அவங்க அடுத்து ஒரு லேடி வந்து பேசுறது நம்ம போட போறோம். அவங்க வந்து எப்படி நம்ம அடுத்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால இந்த விஷயம் வந்து முடிச்ச பிறகு அவங்க வந்து தொழில் நல்லா இப்ப தொடங்கி நல்லாவும் இருக்கிறாங்க. இப்ப அந்த அவங்க ஒய்ஃபுக்கு தான் சாமி வந்ததுன்ட்டு நான் முந்தி சொல்லியிருக்கேன் பழைய எபிசோட்கள்ல. மஞ்சள் தண்ணி கேட்டாங்க, குடிச்சாங்க. போனதுல அம்மன் படம் வரைஞ்சாங்க, எல்லாமே சொன்னேன் இல்லையா. சில ஆத்மாக்களுக்கு தான் இந்த திவ்ய தரிசனம் வந்து கிடைக்கக்கூடிய தகுதி இருக்கும். இப்ப அந்த அம்மன் எல்லாம் வரக்கூடிய தகுதி இருக்கவங்களுக்கு அந்த மாதிரியான ஆத்மாக்களை பார்க்க முடியும். எல்லாராலையும் பார்க்கவும் முடியாது. அவங்க அந்த தகுதி பெற்றிருந்தனால அவங்களுக்கு வந்து இந்த முனிவர் வந்து காட்சி கொடுத்திருக்காரு. சோ அது வந்து அது என்னன்றது அவங்களே சொல்ல நீங்க கேட்போம், நம்ம கேட்போம். ஸ்ரீதேவி பேசுறேன், சென்னையில இருந்து. அம்மா சொன்னபடி நாங்க யாகம் ராமேஸ்வரத்துக்கு போனோம். போகும்போது அம்மா சொன்னபடி யாகம் நடந்தது, சிறப்பா நடந்தது. அம்மா உருவிலே சிவன் வந்தாங்க. வந்து யாகம் நடத்தும் போது அந்த முனிவர் சாபத்தினாலதான் இது நடந்ததுன்னு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த முனிவர் ஒருத்தர் வந்தாங்க. வந்து பயங்கரமா சாபம் கொடுத்திருக்கேன், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க, அதனாலதான் சாபம் கொடுத்திருக்கேன், இந்த குடும்பம் இதாயிடணும் அதாயிடணும்லாம் சொன்னாங்க. ஆனா அம்மாவுடைய அந்த இறை பக்தியினால அந்த சாப விமோச்சனம் கிடைச்சது. அவரும் சாமி இனிமேல் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், அவங்களுக்கு இனிமேலு தொந்தரவு பண்ண மாட்டேன்றதோட அவங்களுக்கு இன்னும் வளமாகத்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவும் விடாம பயங்கரமா செஞ்சாங்க. அம்மாவுடைய இறை அருளால எல்லாம் எங்களுக்கு சிறப்பா முடிஞ்சது. அது போக என்ன வந்து மறு வருஷம் எங்களுக்கு வந்து என்ன நினைச்சு ஒரு படையல் போட்டு சக்கரை பொங்கல் வச்சு 10 பெண்களுக்கு புடவை ரவிக்க வச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுபடியே நாங்களும் செஞ்சோம். செஞ்ச அன்னைக்கே எனக்கு வந்து அந்த சொன்ன அந்த முனிவர் வந்து எனக்கு படையல் போடும் போது, நாங்க சாமி கும்பிடும் போது வந்து சொன்னாங்க, இனிமேல் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், சாப விமோச்சனம் கொடுத்தேன். எனக்கு காட்சி கொடுத்தாங்க. கொடுத்து இனிமேல் நீங்க நல்லா செழிப்பா இருக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு நான் மென்மேலும் அதைத்தான் கொடுப்பேன், வேற இது சாப விமோச்சனம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே அந்த கீதா அம்மாவுடைய இறை பக்தி, அதனாலதான் முடிஞ்சது. அந்த அம்மாவுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நாங்க எல்லா கஷ்டத்தையும் பரிபூர்ணமா விளக்கியது கீதா அம்மா. அவங்களுக்குதான் மிக்க நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி அம்மா. ஆமா, ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு 10 பேர் அந்த லேடிஸ்க்கு சாப்பாடு போட சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. இவங்களுக்கு அது மறந்துருக்கலாம், ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா இப்ப ஒரு கர்மா நம்மளுக்கு உருவாகுது, சாப்பிடுறப்ப ஒரு கர்மா உருவாகுது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ண ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடணும். அந்த என்ன ஒரு கர்மாவால நம்மளுக்கு உருவானதோ அந்த மாதிரியும் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆடை தானம் எல்லாமே பண்ண சொல்லி இருந்த மாதிரி ஞாபகம். இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் சாபமும் நம்மளுக்கு வந்து வரதான் செய்யுது. சோ அதனால அந்த மாதிரி வர்றப்போ இந்த மாதிரி சாபங்கள் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா, ரொம்ப பவர் கூடுனது அப்படின்னா அதுக்கு அதோட பவர் கூடுன அவங்களதான் நீங்க வந்து அணுகணும். அந்த மாதிரி பவர் உள்ளவங்களுக்கு வந்து டீல் பண்றப்போ மீதி பேர் அவர் எல்லாம் சாகிற நிலைமைக்கு போயிட்டாராம். இந்த பவர் உள்ளவரை டீல் பண்றப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் தான் கூட வரும். நம்மள வந்து இந்த மாதிரி கூப்பிடுறான் இந்த மாதிரி பண்றான்றப்போ அவங்களுக்கு கோபம் தான் வரும்.
சோ அந்த மாதிரி வந்து இது ஒரு சிச்சுவேஷன். அது போக வேற சிச்சுவேஷன்கள் அது பத்தியும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இது என்னன்னா, இந்த குடும்பத்துல வந்து அந்த ஒரு திடீர்னு ஒருத்தர் இறக்குறாரு, ஒரு அகால மரணம் அடையறாங்க அப்படின்னா, அந்த ஆன்மா சாந்தி அடையாம அந்த குடும்பத்தினரையே போட்டு துன்புறுத்திக்கிட்டு இருக்குது. இப்ப உதாரணமா சொல்லணும்னா, ஒரு அம்மா வந்து வந்தாங்க. காலு செய்வன பயங்கரமா கால் கூட மூவ் பண்ண முடியாது. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பெல்லாம் வலி, அது வேதனை எல்லாமே இருந்துச்சு. செய்வன வச்சு அவன் மகன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு போட்டோ காமிச்சாங்க. 33 வயசு அந்த பையனுக்கு அப்படின்னுட்டு. அப்ப அந்த பையன் அப்ப வந்து சொன்னோம் நாங்க வந்து இந்த பையன் வந்து இவரோட உடம்புலதான் இருக்கான். அந்த செய்வன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்க வரப்போ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் இன்ஸ்ட்ரக்ஷனு. அப்ப அந்த பையனே வந்து ரைட்டிங்ல எழுதுறப்போ வந்தான். அம்மா என்ன வந்து வசியம் செய்வனெல்லாம் வச்சு என்ன கொன்னுட்டாங்கம்மா. எனக்கு வந்து எங்க அப்பா அம்மாவை துணிமணி எடுத்து தர சொல்லுங்க. இந்த மாதிரியா இந்த என்னது பலகாரம் அவனுக்கு பிடிச்சது எதுமோ கேட்டிருந்தான். அதெல்லாம் வச்சு அவனுக்கு போட்டோவையும் வச்சு அவங்க அப்பா உடம்புல இருக்க அவனை வந்து முதல்ல வெளியேற்றணும் இல்லையா? அவனுக்கு வந்து பேச முடியல. ஏன்னா வாயெல்லாம் கட்டு போட்டிருக்காங்க. யூஸ்வலா சில ஆன்மாக்கள் வந்து சொல்லிட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு பவர் கொடுப்பாங்க கடவுளே. ஏன்னா அவங்க அதனாலதானே சாந்தி அடையாம இருக்காங்க. குடும்பத்திட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லாம. அதனால அதெல்லாம் வந்து கடவுள் அவங்க மேல இறக்கப்பட்டு கொடுக்குறாங்க. ஆனா இந்த பையனுக்கு அது கூட கிடைக்கல. ஏன்னா அவன் இறந்தப்ப வாய் கூட்டு போட்டு இவன் வந்து உண்மையை சொல்லிடக்கூடாது. நம்மளுக்கு யார் செய்வனை வச்சா, ஏன்னா இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்கு தெரியும் இல்லையா? யார் நம்மளுக்கு வச்சாங்க எல்லா விவரமும். அது எப்பவுமே சொல்லக்கூடாதுன்றதுனால அப்படி வாய் போட்டு வச்சுட்டனால அந்த அப்பாவுக்கு உடம்புல இருக்க வலி, வேதனை, அந்த அழுத்தம் எல்லாமே சரியாயிடுச்சு. ஆமாமா இப்ப எல்லாம் நல்லாயிடுச்சுனாரு. ஆனா இந்த ஆத்மாவால பேச முடியல. சரி பரவாயில்ல எல்லாம் சரியாயிடுச்சு, மகனுக்கும் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கொரோனா டைம்ல இறந்தவரு. இவங்க வந்து 2வது மனைவி. உங்க திண்டுக்கல்ல இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப முடியவே இல்லம்மா, ராத்திரி எல்லாம் பாத்திரத்தை போட்டு உருட்டுறாரு. என்ன தூங்கவும் விட மாட்டேங்கிறாரு. அவருதான்னு தெரியுது. ஆனா எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்புல. சரி அப்படின்னுட்டு அவருக்கு ஆத்மா சாந்தி அடையாம இருக்கு. திடீர்னு உங்ககிட்ட சொல்லாம போயிட்டாரு. அதனால ஒரு இது இருக்கு. போட்டோ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோமம் பண்ணோம். பண்ண பிறகு அவருக்கு அந்த இது ஆத்மா வெளியேறுச்சு. சரி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சா. அந்த அம்மாட்ட அவங்க காதுல வந்து நல்லா கேக்குது அந்த வாய்ஸ். அவங்க ஹஸ்பண்டோட வாய்ஸ். அப்ப கேட்டுட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வரல. இன்னொன்னு வந்து ரொம்ப கொடுமையானது. அது என்னன்னா அந்த வீட்டுல குடும்பமே ரொம்ப கஷ்டம். ஒரு ப்ரொஃபசர் திருச்சியை சேர்ந்தவங்க. அவங்க அம்மாவுக்கு வாய் போட்டு செய்வன, அவங்க அப்பாவுக்கு ஒரு ஏவல் பேய். இந்த அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் பிடிச்சு தள்ளுதான். அது என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னா. அப்புறம் வந்து என்னென்னு ஹிஸ்டரி கேட்டப்போ அவங்க வீட்டுல அண்ணன் அகால மரணம் அடைஞ்சிட்டாரு. அடுத்து அக்கா கூடவே இருந்த அக்கா அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க கேன்சர்ல. அதாவது எதுவுமே அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கல அவங்க பேரண்ட்ஸ். அப்ப என்னன்னா ஒரு சாதாரணமான ஒரு லேடிக்கு இருக்கக்கூடிய கல்யாண இயக்கம் எல்லாமே அதுக்கு இருந்திருக்கு. அதோட திடீர்னு ஒரு மரணத்தை இது பண்ணதுனால பேரண்ட்ஸ் மேலயும் பாசம், தங்கச்சி மேலயும் பாசம். அவங்க கிட்ட சொல்லக்கூட முடியல. ஆனா இவங்க வந்து அதுக்குள்ள சரியான இது செய்யல. ஆத்ம சாந்தியும் அவங்க பண்ணல. அது அந்த இதுல குடுத்துறாங்க இல்லையா, இந்த எலக்ட்ரிக் ஃபயர் அதுல குடுத்துட்டாங்கன்னா அதோட இந்த கலசத்தை என்னமோ பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் பண்ணிருக்கிறாங்க தவிர அந்த பொண்ணுக்குன்னு உடைய சரியான முறையில் படி செய்யல. சோ அதை தள்ளி தள்ளி விட்டு அந்த பிள்ளைக்கு ரொம்ப அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாவும் இருந்துச்சு மனசுல. இப்படி இருக்கு அப்படின்னுட்டு. அப்ப நாங்க வந்து சொன்னோம், இப்போ கல்யாண பட்டு புடவை எடுங்க, 5000 ரூபாய் பில்லு இருக்கணும். அப்பதான் நல்ல புடவை எடுத்திருக்காங்கன்னு அந்த ஆத்மாவுக்கு சந்தோஷம் வரும். அப்புறம் சட்டையும் தைக்கணும்னு அந்த அம்மாவுக்கு சட்டை தைக்க தெரியுமா. அவங்க அந்த பொண்ணு அளவு அந்த இறந்து போன ஆத்மா அளவுக்கு கரெக்டா சட்டையும் தச்சுட்டாங்க. தச்சு அவங்க போட்டோவை வச்சு இங்க வச்சு ஹோமம் எல்லாம் பண்றப்போ அந்த ஆத்மா வந்து திடீர்னு இந்த லேடி, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட தங்கச்சி, அது வந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. ஒரே அழுது குரல் மாறிடுச்சு. குரல் மாறிட்டு நான் என் அப்பா அம்மாவை பார்க்கணும்னா அவங்க அப்பா அம்மா பக்கத்து தான் உட்கார வச்சிருந்தது. அவங்க ஓடி வந்தாங்களா. அவங்க ஒரே அழுக. அந்த பொண்ணு பேர் எனக்கு மறந்து போச்சு, இறந்து போன பொண்ணு. அவங்க பேரை சொல்லி சொல்லி எழுதுறாங்க. இந்த குரல் மாறினது இந்த பொண்ணாலையுமே உணர முடியுது. அக்கா வந்திருக்குது அந்த பொண்ணாலையும் உணர முடியுது. சோ அப்ப அழுத பிறகு அவங்க சரி நீ இப்ப கிளம்பி போ அப்படின்னுச்சு. அது இறந்தவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அவங்க போய் சேரணும். அவங்க இப்படியே உலகிட்டு இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம் இல்லையா. சோ அதனால அப்புறம் வந்து
அந்த கேஸ் அப்படி போச்சு. இன்னொன்னு எனக்கு ரொம்ப தூரத்து உறவினர் அத்தை முறை வேணும். அவங்க வந்து ஒரு ஃபோன் பண்ணாங்க. என்னோட மருமக வந்து ரொம்ப படுத்துறா வீட்டுல. அவங்க அப்பா இறந்ததுல இருந்து ஒரு ரூம் இருக்குமா, அதுலதான் இருப்பாளாம் 7 வருஷமா. வெளியே வர மாட்டாளாம். பிள்ளை எல்லாம் இருக்கு, புருஷன் இருக்கான், சாப்பாடு போட மாட்டா, ஒண்ணும் பண்ண மாட்டா. இப்படி இருக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல, நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னாங்க. அப்ப வந்து இந்த அப்பா வந்து எங்கேயும் போகல, இந்த பொண்ணோட உடம்புலதான் இருக்காரு அப்படின்னு சொல்லவோ, இந்த மாதிரி ப்ரொசீஜரு, இத அப்பாவை வெளியேற்றணும் அப்பதான் எல்லாம் சரியா வரும் அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மாவும் எங்க ஊர்ல மதுரையில தான் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களும் வந்தாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் இல்லையா அந்த அம்மாவுக்கு. எல்லாம் வந்த உடனே இதெல்லாம் பண்ணி இந்த வெளியேற்றுறப்போ அந்த அம்மா கிட்டயும் அந்த குரல் கேட்கும் இல்லையா, ஹஸ்பண்ட் குரல். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருச்சு. இந்த மாதிரி துர்சக்தி வெளியேற்றணும் அப்படின்ட்டு சும்மா கேஷுவலா சொந்தக்காரங்க சும்மா பேசிட்டு இருந்தப்போ இந்த பொண்ணுக்கு அவ்வளவு கோபம் வருது. எங்க அப்பாவை துர்சக்தின்னு எப்படி சொல்லலாம், அப்படி இப்படின்ட்டு வீட்டுல போய் பயங்கரமா சண்டை போட்டிருக்கு. அப்புறம்தான் ஓரளவு புரிய வச்சு, இப்படி எல்லாம் ஒரு பாசா அட்டாச்மெண்ட் இப்படி எல்லாம் இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த ஆத்மா வந்துருது இல்லையா, அது அவங்களுக்கு புரியல, இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டது. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க இப்ப நல்லா இருக்காங்க, சன் எல்லாமே இப்போ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்மதான் இந்த மாதிரி பாசம் பற்று பந்தம்ட்டு செத்த ஆத்மாவையும் விட மாட்டேங்கிறோம், அந்த ஆத்மாவும் நம்மளை விட மாட்டேங்குது. இப்படி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். சோ அந்த விபத்துக்கள் நடந்த இடமுமே ஒரு அம்மா வந்துச்சு, வாயில புண்ணு, அல்சரு, உடம்புல என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே, ஹார்ட்ல ப்ராப்ளம், பிளாக்கு, அந்த இதுன்னு எல்லாமே இருந்தது. அதோட இந்த மனநல பாதிப்பு இருந்துச்சு. முதல் உடம்பு சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒண்ணுன்னா சரி பண்ணும். அப்புறம் கடைசியா பார்த்தோம்னா அது விபத்து நடந்த இடத்துல அது வீடு இருந்திருக்கு. 4 பேர் இறந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தன் இறந்தா இன்னொருத்தன் கூப்பிட இப்படி இப்படி 4 பேர், அந்த 4 பேர் இந்த அம்மா உடம்புல போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றது அப்படின்னுட்டு அந்த ஒரு இரும்பு சட்டி கேட்டாங்க. நம்ம இந்த தீச்சட்டி பைப்போம் இல்லையா, அது மாதிரி கங்கு எல்லாம் போட்டு நம்ம பண்ணி அது 4ஐயும் உள்ள வச்சு அப்படி வெளியேற்றணும். இன்னொன்னு வந்து இந்த தர்மயுத்தம்னு பழைய ஒரு ரஜினிகாந்த் படம் இருக்கும். அதுல அவனை பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு கட்டி போட்டு வைப்பாங்க, ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு உண்டு. அதே மாதிரி இந்த அம்மாவை பூட்டி பூட்டி வைப்பாங்களாம், பௌர்ணமி இன்னொரு அம்மாவை பூட்டி பூட்டி வைப்பாங்க. அது அவ்வளவு ஆக்ரோஷமா ஒண்ணு இருக்குமா. அது 5-6 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சரி அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப வந்து நாங்க பௌர்ணமி அன்னைக்கு 12 மணி உச்சி வெயில்ல பண்ணணும், அப்பதான் அந்த சத்திய சக்திக்கு வந்து பவர் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது பண்ணோம். அது பண்ண பிறகு அது அவங்க நல்லா ஆயிட்டாங்க. அவங்க உள்ளூர்காரங்க தான். சோ இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி தீய சக்திகள் பாதிப்பு, இந்த ஆவிகள், இதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்ப இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இப்ப நான் ஹீலிங் ஒரு 17 வருஷமா பண்றேன். ஆனா சின்ன வயசுலயே ஆவிகளோட பேசுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா நம்ம A to Z வரை எழுதி வச்சுக்கணும். அப்ப எஸ் நோ 1 2 3 4 10 வரை எழுதி வச்சுக்கணும். நடுவுல வந்து அப்பெல்லாம் அந்த காலம் 10 பைசா ஃபேமஸ், 10 பைசான்னு சொல்லுவாங்க. வச்சுட்டு இப்ப வந்து கண்ணை முடிக்கணும். மூடிட்டு இப்ப வந்திருக்கிறது யாருன்னா அவங்க அப்படியே போவாங்க. அப்ப கண்ணை திறந்து என்னென்ன எழுத்து போகுது அப்படின்னு பார்த்து குறிச்சு வச்சுக்கணும். சோ அப்ப வந்து வந்திருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க ஃபியூச்சருமே சொல்லுவாங்க நிறைய. ஒருக்க வந்து 1990s இந்த இவர் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டாரு இல்லையா, அந்த டைம் வந்து எலெக்ஷனுக்காக கேம்பெயினுக்கு எல்லாம் போயிட்டு இருந்தாரு அங்க இங்கேயும். அப்ப வந்து யாரு ஜெயிப்பா அப்படின்னு கேட்போம் அப்படின்னுட்டு கேட்போம்ட்டு சும்மா கேட்டோம், இந்த எலெக்ஷன்ல யாரு வருவா அப்படின்னு சும்மா ஒரு ஜெனரலா தான் கேட்டோம். கை வேகமா போகுது, ராஜீவ் காந்தி வில் பி அசாசினேட்டட் அப்படின்னு வந்துச்சு. உடனே தூக்கி வாரி போட்டுச்சு. ஆனா என்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்ப காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தா, அவங்க எல்லாமே சுத்தி இருக்காங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க, இதென்ன எப்படி வருது அப்படின்னு. நம்பிக்கையாவும் இல்ல அவங்களுக்கு. ஆனா உண்மையா நடந்தது. சோ இது மாதிரி சில இது வந்து முன்னறிவுக்கும் கொடுக்குது. அது வந்து ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாதான் அனுபவங்களா நமக்கு இருக்குது. அதோட இப்போ என் சிஸ்டரு அப்புறம் என்னை விட கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லெவல் கொஞ்சம் ஹையா தான் எப்பவுமே இருப்பா. அவளுக்கு வந்து என்னன்னா அந்த ஆவிகள் எல்லாம் பேச வர ஆரம்பிக்கும். அது ஒரு டிஃபரெண்டா இருக்குது. சோ வந்து ஆவிகள்ல இருந்து இன்னைக்கு டாபிக்னால இதோட ரிலேட்டடா இருக்கும். அது எப்படின்னா அவ வந்து கேரளால ஃப்ரெண்டு, அவ ஹார்டிகல்ச்சர் இதெல்லாம் படிச்சப்போ நிறைய பேர் அந்த கேரளா ஆந்திரா எல்லாத்துலயும் வந்து படிப்பாங்க இல்லையா. கேரளா ஃப்ரெண்டுன்ட்டு வீட்டுக்கு போனப்போ அங்க அவங்க டெத் ஆயிருக்கு, அவளோட சிஸ்டர் இறந்துருக்காப்புல. 23 வயசு கேன்சர்ல இறந்தோம்னா அவங்க அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, அவ திங்ஸ் யூஸ் பண்ண பாருங்களேன், இப்ப பேஸ்ட் விலைக்கு இப்படி பிரஷ் அப்படி வைக்கிறோன்னு வைங்களேன், அது அப்படியே வச்சிருக்காங்க.
அவ ட்ரெஸ் அவ என்னென்ன லாஸ்டா இறக்குறப்போ லேப்டாப் என் டேபிள்ல எதுவுமே மாத்தல. அந்த ரூம்ல நீங்க படுத்துக்கோங்க அப்படின்ட்டு இவளையும் அவ ஃப்ரெண்டையும் படுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் படுத்தப்போ ராத்திரி திடீர்னு ஹீன்னு ஒரே சிரிப்பான். பார்த்தா ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கான் முன்னால. உட்காந்துட்டு மலையாளத்திலேயே சம்சாரிக்குதான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கரெக்டா கரெக்டான்னு சிரிக்கிதான். நான் எல்லாம் மூளையிடுதான். இவளுக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. எப்படா காலையில அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் காலையில அந்த அம்மாட்ட சொல்லவும், ஓ அவ வந்தாளா, அவ எப்போ அப்படிதான் சிரிப்பா, என்கிட்ட வந்ததே இல்லையே, எனக்கு ரொம்ப உங்களுக்கு வந்திருக்கா எனக்கு வரலையா அப்படின்னாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி எல்லாம் வச்சிருக்க கூடாது திங்ஸ் எல்லாம் அப்படின்னுட்டு. இப்ப எனக்கே ஒரு ரீசெண்டா ஒரு கேஸ் பாத்துட்டு சொன்னாரு. அங்க அம்மா வந்து அடிக்கடி கனவுல வந்து தொந்தரவு பண்றாங்க, அது மருமகளா. அப்ப என்னன்னு பார்த்தா என்ன பண்ணிருக்காரு, இந்த பிணத்தை மூடி ஒரு சேலை, நல்ல ஒரு பட்டு சேலை சில பேர் பொத்தி அனுப்புவாங்க இல்லையா, அந்த சேலையை வந்து திரும்ப கொண்டு போக கூடாதுன்னு பிணம் வைக்கிறவன் சொல்லியிருக்கான். இவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க அம்மா ஞாபகத்துக்கு தானே அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு இருக்கிறப்ப அந்த சேலையோட அந்த ஆத்மாவும் அங்கேயே வந்துருக்கு. வந்துட்டு அங்க கிணறு ஒண்ணு இருக்கு, அதுலயே அது இருந்திருக்கு 1 வருஷமா. அதுக்கு ஆத்ம சாந்தி எதுவும் பண்ணல. அப்புறம் இந்த இது மாதிரியா இருக்கு, நல்ல அவங்க பாதிப்பாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஊரு வேற ஊரு அவங்க இறந்துப்போ கொண்டு வந்தது. அந்த இடத்துல போய் இப்ப இந்த பட்டுப்புடவை இதெல்லாம் எடுத்து இப்ப ரீசெண்டா தான் சொன்னேன், எடுத்து அவங்களுக்கு ஆத்ம சாந்தி பண்ணி அவங்களை அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு. சோ இது மாதிரி நம்ம பண்ற மிஸ்டேக்ஸும் நிறைய இருக்குதான் செய்யுது. சோ இதெல்லாமே ஒரு பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸா இருந்திருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதுக்காக தான் இறந்தவங்க யூஸ் பண்ற பொருள் எல்லாம் எரிக்கிறாங்க. அது ஆமா, அது எப்பவுமே அது ஒரு அட்டாச்மெண்ட் உருவாக்குது. அதே சமயம் அவங்களுக்கு ஒரு அந்த இடத்த விட்டு அவங்களால மீண்டு அவங்களுக்குள்ள இடத்துக்கு போகவும் முடியாம இருக்கிறாங்க. அகால மரணம் அடைஞ்சவங்க தான். நம்ம ஹிந்துஸ் இதுல என்ன சொல்றாங்கன்னா 60 வயசுக்குள்ள இறந்தாவே அது அகால மரணம் அப்படின்னு தான் சொல்றாங்களே. அதுவே வந்து அப்பவே வந்து அந்த மாதிரியான ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணணும். சாபம் அப்படின்ட்டு தெரியும். இப்ப பரம்பரையா வர சாபம் அப்படின்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு அது பவரோட கூட இருக்கவங்க கிட்டதான் போகணும். கம்மியா இருக்கவங்க கிட்ட போய் லட்சக்கணக்காக செலவழிச்சாலும் எதுவும் சரி வராது இல்லையா. சோ இதுவும் வந்து பீப்புள் ஒரு அவேர்னஸா இருக்கணும். இவர் என்னோட ரிலேட்டிவ், அந்த என் சிஸ்டருக்கே தான், அவ வீட்லயுமே இந்த மாதிரிதான் பக்கத்து இதுல இறந்து போனது ஒண்ணு வருமா. ஒரு அம்மா தூக்கு போட்டு செத்து போயிருக்கு. அது இங்கிட்டு வந்துட்டு அவ டாக்டர் ஒரு நாள் தூங்கிட்டு வந்திருக்கா. அப்ப வந்து திடீர்னு பயந்துட்டு வந்து, அம்மா என்ன கருப்பா ஒரு உருவம் இந்த மூஞ்ச ஊத்து பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு ஓடி இவங்க ரூமுக்கு ஓடி வந்து படுத்துட்டா. அப்புறம் வந்து என் தங்கச்சி ரொம்ப தைரியசாலி. அவ என்ன பண்ணுவா, கீழே மாடியில அவங்க இருப்பாங்க, கீழே என்ன பண்ணுவா தண்ணியை திறந்து விடுமா. அன்னைக்கு வந்து சொல்றா, தண்ணியை மட்டும் கொஞ்சம் திறந்து விடாம இருங்களேன் அப்படின்றா. இந்த தண்ணி திறந்து அது ஓடிடுது இல்ல டேப்பு அதெல்லாம் அவ வந்து சொன்னா, நீ ஏன்னா எனக்கு பயமா இருக்கு, நான் கீழே படுக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு. எனக்கு பயமா இருந்தது அன்னைக்கு நைட்டு, ஐயா அது வருமா அப்படி. சோ அது மாதிரி போல்டா இருக்கவங்க அவங்க வந்து விஷனாவும் பார்க்கவும் முடியுது இந்த மாதிரி ஆவிகள். சோ இது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப பகிர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மக்களுக்கும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேருக்கு இது எதனால நடக்குது, அவங்களே கற்பனையில நினைச்சுக்கிறாங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது இப்ப அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா மனிதர்கள் எல்லாமே இது வந்து ஒரு மனநோய், இந்த ஆங்கிள் மட்டும் யோசிச்சு தூக்க மாத்திரை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கான விழிப்புணர்வாக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா இருந்திருக்கும் நம்புறேன் சார். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு பயன் அளிக்கிற மாதிரி இன்னும் நிறைய பதிவுகள் நம்ம அடுத்தடுத்து சந்திப்போம் சிஸ்டர். ஓம் சாந்தி. அவசியம் பிரதர். ஓகே, தேங்க்யூ.